ஒரு 3 படம்பா ஃபினாமினல் ரன் தமிழ்நாட்டில் பிரம்மயுகம், பிரேமலு அண்ட் மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த 3 படங்களும் ரிலீஸ் ஆகி கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டில் நல்லா போகுதேப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த வீக்கெண்டில் நம்ம ட்ராக் பண்ணி பார்த்தோம்னாலே தெரியுது தமிழ்நாட்டில் மஞ்சுமெல் பாய்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரன் இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகலையா அப்படின்னா ரிலீஸ் ஆகிட்டு தான் இருந்தது. இந்த ஒரு 2 வீக்ஸாக வந்து பெரிய ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறனால வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, ரீரிலீஸ்லாம் நிறையா நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறனால தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கவே முடியாதா அப்படின்னா கேரளாலேயே வந்து எங்களுக்கு நிறைய பட்ஜெட் கொடுங்க, நாங்களும் இன்னும் நல்ல படங்களாக எடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மலையாள சினிமா ஒரு சைடு வந்து ஓவர் ரேட்டட்ப்பா, ஏன் இவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கிறீங்க, அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல படங்கள் வந்தால் நல்ல விதமாக பாராட்டலாம், நல்ல படங்கள் பார்க்கலாம், தப்பு இல்லை அப்படிங்கிறதா. அதை விட்டுட்டு ஓவர் ரேட்டட் அப்படிங்கிறது சொல்கிறது தப்பு. தமிழ்நாட்டில் படம் எடுக்கவே லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறது தப்பு தான். அப்கமிங்கில் நம்மளோட லைனப்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே பெரிய பெரிய ரிலீசஸ் இருக்குது. STR48 ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்குது. படம் அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றனால இந்த வருஷமே வந்து ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷனே வந்து ரொம்ப நாளாக எடுத்து தெளிவாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. தங் லைஃப் நம்ம சொல்லவே வேணாம், எப்படிப்பட்ட காம்போவாக இருக்கிறாங்க, ஐகானிக் காம்போ அப்படிங்கிறது தெரியும். வேட்டையன் லோகேஷ் கூட பண்ண போகிற படம் தலைவருக்கு வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. இதை தாண்டி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விடாமுயற்சி, கவின் நல்ல ப்ராமிசிங்கான படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் இருக்கு. அவரோட லைனப்ஸும் ஸ்மால் பட்ஜெட்டில் வந்து சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரிலாம் தெரியுது. இதெல்லாம் தான் நம்மளோட தமிழ் சினிமாவோட அப்கமிங்ஸ் இருக்க. தமிழ் சினிமாவையும் குறைச்சி இட போட முடியாது அப்படிங்கிறது தான். நம்ம எப்போ வேணாலும் டக்குன்னு ஒரு பூகம்பத்தை கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தமிழ் சினிமாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த மஞ்சுமெல் பாய்ஸாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு நிறைய கிரெடிட்ஸ் வந்து மலையாள படங்களில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து விஜய் ஃபேன் அப்படிங்கிறது ஓப்பனாக அவங்களோட படங்கள்லாம் வந்து ஓப்பனாக சொல்கிற விஷயமாக இருக்கட்டும். நான் வந்து இந்த படத்தை பார்த்தா இந்த தமிழ் படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய படங்கள்ல நமக்கு ட்ரிபியூட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மஞ்சுமெல் பாய்ஸ் அதுக்கு ஒரு நல்ல உதாரணமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான். சரிப்பா, நம்ம கிட்ட அப்கமிங்கில் லைனப்ஸ்லாம் நல்லா இருக்குது, பெரிய பட்ஜெட்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க சின்ன பட்ஜெட்லேயே வந்து நல்ல படங்கள்லாம் எடுக்கிறாங்களே அப்படின்னா அவங்ககிட்ட அதை கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை, 2.0 மாதிரி படங்கள் எங்கள் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் இருக்காருல்ல, யார் அப்படின்னா மஞ்சுமெல் பாய்ஸ் டேரக்டர். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, எங்ககிட்ட பட்ஜெட் இல்லையே தவிர அதனால தான் இந்த மாதிரி படங்கள் சின்னதாக எடுக்கிறோம், எங்ககிட்டயும் பட்ஜெட் இருந்தால் பெரிய பெரிய படங்கள் எங்களாலேயும் எடுக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நல்ல உதாரணம் லூசிஃபர் ரிலீஸ் ஆனப்ப எப்படி போச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்படி ஒரு படத்தை ஏன் இவ்வளோ நாளாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேரளா ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி படங்கள் எடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லிஜோ ஜோஸ் பெலிசரி அண்ட் மோகன்லாலோட படம் வந்து சரியா போகல, கேரளாவில் மட்டும்தான் சரியா போகல, அதர் ஸ்டேட்டில் நல்லாவே பாராட்டுகள் வாங்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எதிர்பார்த்தது லூசிஃபர் 2, ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி மோகன்லால் அண்ட் லிஜோ ஜோஸ் பெலிசரி சேர்ந்து மலைக்கோட்டம் வாலிபன் படத்தை கொடுத்தாங்க. அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது லூசிஃபர் 2-வை விட. அதனால தான் அந்த படம் நல்லா போகல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் சின்ன பட்ஜெட் படம் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வேற ஏதோ ஆன்சர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்கமிங்கில் வர படம்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தது சரியில்லை அப்படின்னா வந்த படங்கள்லாம் நம்ம கண்ணை மறைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர். லவ்வர் நல்லா தான் ஓடிச்சு, நல்ல ரிவ்யூஸ், நல்ல ரன்னுமே இருந்தது. 4th வீக் இப்போ 4வது வாரத்தில் அடி எடுத்து வச்சிருக்கு அப்படின்லாம் இருக்க. வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படமே வந்து ஒரு தேட்ரிக்கலாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தேட்ரிக்கலாக சிரிச்சு வெளியே வந்தோம்ப்பா, நல்ல படம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்லாம் வந்தது. ப்ளூ ஸ்டாருக்கும் நல்ல ரிவ்யூஸ் தான் வந்தது. சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வர படங்களும் அப்படி தான் இருக்கும். பெரிய படங்களாக இருந்தாலுமே நல்ல ரிவ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். கங்குவா, தங்கலான் போன்ற படங்கள்லாம் வந்து பார்க்குறப்பே தெரியுது எப்படிப்பட்ட படங்களா இருக்க போகுது அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி வந்து தமிழ் சினிமாவோட பெஸ்ட் மலையாள சினிமா தான். அவங்க தான் நல்ல படம் எடுக்கிறாங்கன்னா அது நேச்சர் தான், நம்ம வந்து லைஃப்ல நடக்கிறது தான். நம்ம கிளாஸ் பண்ணோட பக்கத்து கிளாஸ் பண்ண தானே ரொம்ப பிடிக்கும்.